வணக்கம் நண்பர்களே. 50,000 கோடி ஊழல், திமுக குடும்பம் சிக்கியது, விஜய் அறிவிப்பு. விஜய் தற்போது தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுவிட்டார். அது மட்டுமில்லாமல் இன்று சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார். அதாவது 144 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். இதுவே போதுமான அளவு பெரும்பான்மைக்கு ஈடு கொடுத்து விட்டது. இனி விஜயால் யாராலையும் அசைக்க முடியாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் திமுக சதி வேலை செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் அனைத்தும் தவிடுபொடியாகிவிட்டது. இப்படி இருக்க சூழ்நிலையில் தான் தற்போது தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் ஊழல் செய்துள்ளதாகவும் அதற்கு காரணம் திமுக குடும்பம்தான் என செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பல ஊழல்களில் ஈடுபட்டுள்ளது நமக்கே தெரியும். கடைசியாக கூட அவர் போக்குவரத்து துறையில் இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பல ஆயிரம் கோடிகளை ஊழல் செய்ததன் மூலமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து மின்சார ஊழல், கரூரில் நடந்த சம்பவம் போன்ற பல விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். மேலும் KN நேரு அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 1020 கோடி ஊழல் செய்துள்ளார். மேலும் ஏவாவேலு, திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி போன்றோரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என செய்திகள் வெளிவந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் கனிமவள கொள்ளை மற்றும் நாட்டில் நிர்வாக சீர்கேடு, இதன் மூலமாக தான் பல்வேறு கொள்ளைகள் நடைபெற்றதாம். மேலும் அன்பில் மகேஷ் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் என்ற பெயரில் 10 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் செய்துள்ளார் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேகர் பாபு கோயில் நிர்வாகத்துறையில் லிஃப்ட் கட்டுவது போன்ற விஷயங்களில் பல்வேறு லட்சம் ரூபாய்களை ஊழல் செய்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் தற்போது ஆட்சி மாற்றம் என்பது நடந்துவிட்டது. சென்ற ஆட்சியில் ஒன்று அதிமுக வரும், இல்லை என்றால் திமுக வரும். இப்படி மாறி மாறி வரும்போது அதிமுகவில் செய்த ஊழல் திமுகவில் கேட்கப்படாது, திமுகவில் செய்த ஊழல் அதிமுகவில் கேட்கப்படாது. ஆனால் தற்போது புதிய அரசு விஜய் வந்துள்ளதால் சகாயம் IAS அவர்கள் தற்போது நியமிக்கப்படுவார்களா, திமுகவின் அதிமுகவின் ஊழல்களை தோண்டி எடுக்கப்படுமா என்கின்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதில் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் மக்கள் விஜய் அவர்கள் நல்லது செய்வார்கள் என ஓட்டு போட்டுள்ளனர். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனை எளிமையாக அடைத்து விடலாம் என சொல்லப்படுகிறது. சட்டசபையிலே உதயநிதிக்கும் விஜய்க்கும் தற்போது மோதல் ஆரம்பித்து விட்டது. இனி என்ன நடக்கப் போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கலாம்.